எடப்பாடி டெல்லிக்கு போனபோது அமித்ஷாவோட ஆதரவாளர்கள் அவர்கிட்ட சொன்ன நம்பர் 60. ஆ 60 குறைய மாட்டோம் ம் அப்படின்னாங்க. ஒரு ஸ்டேஜில் கடுப்பாகி 40ன்னு சொன்னாங்க. பாஜகவுக்கு மட்டும் 40ஆ? பாஜகவுக்கு மட்டும் 40ன்னு சொன்னாங்க. ம் ஏன்னா நிறைய கேண்டிடேட் இருக்காங்க, கட்சி வளர்ந்து போய் 18% 20% கணக்கில் சொல்கிறாங்க. எடப்பாடி 25க்கு மேலே ஒரு சீட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டார். ஓகே, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்ன அல்டிமேட்டாக பண்ணீங்களோ அதை பண்ணுங்கள், எனக்கு கவலை இல்லை, 25க்கு மேலே தரமாட்டேன்னு. இது வந்து இந்த பஞ்சாயத்து நடந்து 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 கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பஞ்சாயத்து நடக்குது. எடப்பாடி விட்டு கொடுக்குறதா இல்லை. 25க்கு மேல மாட்டேன். ஆமாம், எப்படி ஸ்டாலின் கராராக இருக்காரோ, காங்கிரஸ் டீல் பண்ணாரோ, காங்கிரஸ் டீல் பண்ணாரோ, அந்த மாதிரி எடப்பாடி லெஃப்ட் ஹேண்டில் பிஜேபி டீல் பண்ணுறாரு. ஓகே, சொன்னாங்க நான் எதுக்கும் தயார்ட்டாரோம், ஒரே வருஷம் நான் எதுக்கும் நான் தயார். 25க்கு 20 போன வாட்டி கொடுத்தோம், இந்த வாட்டி 5 கொடுக்குறோம், 25 கொடுக்குறோம். அமித்ஷா சொன்னார் 30வது கொடுத்து முடிங்க, போங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விட்டார். அமித்ஷா பேச்சுமே எடப்பாடி அமித்ஷா பேச்சும் கேட்கல. பியூஷ் கோயல் வந்து 30ல் ஆரம்பிச்சாராம், 25ன்னாராம். இது அதிமுக சோர்சஸ் எங்கிட்ட சொன்னது, பிஜேபி சோர்ஸ் இல்லை. ஓகே, அப்புறம் பியூஷ் கோயல் வந்து அமித்ஷா கூப்பிட்டு கேட்டாராம், ஏன்னா 25ம் கொடுக்குறேன்றாங்க, 30 இல்லைன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு, ஏதாவது போட்டு முடிங்க, ஃபெடப் அப்படின்ட்டாராம். அமித்ஷா சொல்லிட்டாரு. அமித்ஷா சொல்கிறாங்க ஃபெடப் இது ஏடிஎம்கே, ஏதாவது முடிச்சு நீங்களே முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க, இனிமேல் டிலே பண்ணாதீங்க, டைம் இல்லை நமக்கு, ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது வேறு விஷயம், நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். 27ன்னு கேட்டாராம், ஓகேன்ட்டாராம் எடப்பாடி. ஓகே, அப்புறம் பியூஷ் கோயலுக்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரியல. பியூஷ் கோயலுக்கு தமிழ்நாடு சுத்தமாக தெரியல. தமிழ்நாடு பாஜக காரங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் அவர் வந்து பேசுறாரு. தமிழ்நாடோட கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியலன்னு எடப்பாடி எகிரிட்டாராமே. எகிரிட்டார். எடப்பாடி சொன்னாரா, நீங்க சீட்டு கேட்குறீங்களா ஆளுங்களை கேட்குறீங்களா? ஏன்னா பிஜேபி என்ன தப்பு பண்ணிச்சுன்னா, டி நகர் இந்த கேண்டிடேட், மயிலாப்பூர் இந்த கேண்டிடேட், வேளச்சேரி இந்த கேண்டிடேட், கன்னியாகுமரி இந்த கேண்டிடேட்டை வச்சு சீட் நம்பர் கேட்குறீங்களா? ஏன்னா 40 கேண்டிடேட் மினிமம் பாஜக செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. எல்லாம் முக்கியமான தலைவர், எல்லாம் பழம்பெரிச்சாளிகள், யங்ஸ்டருக்கு யாருமே கிடையாது, எல்லாம் பழம்பெரிச்சாளிகள், 60-70 மேலே, ஒன்றும் ஓட முடியாது, நடக்க முடியாது. இதில் காந்தி கூப்பிட்டாங்க, என்ன அநியாயம், எவ்வளோ சிம்பிள் மேன், எம்எல்ஏ இருக்கார் இப்போ காந்தி, அவர் பேரை விட்டாங்க. கேட்டால் வயசாகிடுச்சுட்டாங்களாம். அப்போ காந்தி கேட்டால் என்னோட வயசானாலும் காட்டுமான்னு கேட்டாராம். இது தமிழ்நாடு பாஜக அழிவை நோக்கி போயிட்டுருக்கு கண்டிப்பாக, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா 27 நம்பருங்கிறது ரொம்ப லோ நம்பர். நீங்கள் பார்கெயின், இப்போ கம்யூனிஸ்ட் என்ன பார்கெயின் பண்ணுறது பாருங்கள், ஒரு சீட்டுக்கு. ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஒன்றுமே இல்லாத கட்சி, தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கிடையாது, கேரளாவில் மட்டும்தான் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் அழிஞ்சு போச்சு. 10 சீட்டுக்கு அப்படி டஃப் ஃபைட். பிசிகே என்ன டஃப் ஃபைட் கொடுக்குது. நான் வந்து யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை, அவங்களோட ஆக்டிவிட்டி சொல்கிறேன், டஃப் ஃபைட் கொடுக்குது. அந்த மாதிரி டஃப் ஃபைட் கொடுத்து தோற்று போயிட்டீங்களா இல்லை கொடுக்கவே இல்லையாங்கிறத கேள்வி. தமிழ்நாடு பாஜக என்ன சொல்லுதான், எல்லாம் ஈசன் செயல்ன்ற மாதிரி எல்லாம் மத்திய பாஜக செயல். மத்திய பாஜகவுக்கு தமிழ்நாடு அரசியலை பார்க்கறது மட்டும்தான் வேலையா நிதின் நபீனுக்கு, அமித்ஷாக்கு இல்லை? இந்த ரோல், இந்த எலெக்ஷன் சினாரியோல நிதின் நபீனுடைய ரோலை நாம பார்க்கலையே சார். எல்லாத்தையும் அமித்ஷா தான் பார்த்திருக்காரு போல இருக்கு. நிதின் நபீன் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்றாரு இல்லைங்களா? ஓகே, தமிழ்நாடு அமித்ஷா பார்க்க தான் நிதின் நபீன் அமித்ஷாட்ட விட்டார். நிதின் நபீனோட அமித்ஷா சீனியர். அமித்ஷா வந்து ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பாயிட்டாராம், ரொம்ப கடுப்பாயிட்டாராம். ஏதோ டூ வாட் எவர் யூ வாண்ட்ன்ற ஒரு சொல்லிட்டு போயிட்டார். இதனால இனிமேல் அமித்ஷாவே கைவிடப்பட்ட ஒரு கேஸ் தான் தமிழ்நாடு பாஜக. அப்படின்னா பாஜகவுடைய சென்ட்ரல் பிஜேபியோட ரேடார்ல தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாடு இல்லை, தமிழில் கழட்டி விட்டாங்க. நீங்கள் அந்த ட்ரெயின்லேருந்து, கூட்ஸ் ட்ரெயின்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை கழட்டி விட்டாங்க. ஓகே, அந்த கோச் போச்சு. வெஸ்ட் பெங்கால் தான் பார்த்துட்டு, வெஸ்ட் பெங்கால் பார்த்துட்டு, வெஸ்ட் பெங்கால் அசாம் தான். தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கணும், ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு, எந்தெந்த ஸ்ட்ராங் சீட்டு, போன வாட்டி வந்தது எவ்வளோ, அதோட 20% சேர்த்தா எவ்வளோ வரும், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல. தமிழிசைக்கு மயிலாப்பூர், அவருக்கு இந்த ஊர், வானதிக்கு அங்கே, அப்புறம் வந்து வினோத் செல்வத்துக்கு இந்த ஊர், அப்புறம் வந்து கருப்பு முருகானத்துக்கு இந்த ஊர், அந்த மாதிரி கேண்டிடேட் பேரை சொல்லி ஊர் கேட்டிங்கன்னா எடப்பாடி கடுப்பாக வர மாட்டாரான். இது இல்லாமல் பாதி கேண்டிடேட் எடப்பாடியோட டீல் போட்டு முடிச்சிட்டாங்க. எடப்பாடி ஒத்தினர், உங்களுக்கு இது சீட்டு தரேன், சீட்டு தரேன். இது வந்து மத்திய பாஜக கடுப்பாயிடுச்சு. எங்களை மீறி
நீங்கள் போய் ஏடிஎம்கேட்ட வந்து பேச்சுவார்த்தை பேசி சீட்டை முடிச்சிட்டிங்களா? சீட்டு கிடையாது. ஓ அந்த லிஸ்ட்டு போயிடுது டெல்லிக்கு. யார் யார் போய் அதிமுக பேசி டீல் போட்டு கொடுக்க வேண்டியது கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி டீலை போட்டு நான் எடப்பாடின்னு சொல்ல மாட்டேன், அதிமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏன்னா அவங்கள முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸோ பாஜக கிட்ட பேசாம டைரக்டா அதிமுக கிட்டே பேசி டைரக்ட் ஆணையோட போய் டீல் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த சீட் உனக்குன்ட்டாங்க. ஓ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் டெல்லிக்கு அனுப்பிச்சிச்சு. அமித்ஷா பயங்கர கடுப்பாயிட்டாராம். எங்களை பேச்சு மீறி நீங்கள் யாரை கேட்டுன்னு அதிமுகவோட போய் பேசுனீங்க. ஸோ இது குழப்பமே குழப்பம், முதல் நாள்லேருந்து குழப்பம். ஆனாலும் என்னதான் குழப்பம் இருந்தாலும் எடப்பாடியுடைய கை ஓங்கி இருக்கு போல. எடப்பாடி கை ஓங்கி இருக்கு. 25க்கு மேலே தர முடியாதுன்னு சொன்னவர் பிச்சை போடுற மாதிரி 2 சீட் கொடுத்துருக்காரு. ஏன் பாஜக இந்த அளவுக்கு போனோம்? அண்ணாமலை பேச்சை கேட்டு இருந்தாருன்னா 200 சீட்டில் போட்டி போட்டு 150 சீட்டில் ஜெயிச்சிருக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? எப்படி சார் ஜெயிச்சிருக்க முடியும்? கண்டிப்பா 18ங்கிறது 25 ஆக்கி ஆட்டிருப்பார் அண்ணாமலை. இந்த கூட அமமுக, இந்த கூட பிஎம்கே, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. 40 வருது. எலெக்ஷனே நம்பருங்க. அசம்பிளி எலெக்ஷன் வந்து பெரிய கொள்கை கொள்ளங்க அதெல்லாம் கிடையாது. நம்பர். அப்பா 1 ஓட்டில் தோத்து போனார், 1000 ஓட்டில் ஜெயிச்சவர் இருக்கான், 100 ஓட்டில் ஜெயிச்சவர் இருக்கான், 50 ஓட்டில் ஜெயிச்சவர் இருக்கான். நம்பர் கணக்கு தான் எப்பவுமே அசம்பிளி எலெக்ஷனில். அண்ணாமலை சொன்னாலும் எந்த கழகமும் இல்லாமல் நம்ம ஜெயிச்சு காட்டலாம். அப்போ என்ன ஆயிருக்கும்? இந்த அமமுக பிஎம்கே எல்லாம் பிஜேபி பக்கம் வந்திருக்கோம். எடப்பாடி தனித்து விடப்பட்டிருப்பார். பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி போனியாக இருக்காது. பார்லிமெண்ட் தேர்தல் போனியா இல்லை. பாஜக அட்லீஸ்ட் 2வது இடத்துக்காக வந்திருக்கும். அட்லீஸ்ட் ஆட்சியை பிடிக்காட்டி கூட 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். அதுவே பெரிய சாதனை ஆச்சு. 27 எங்க? அண்ணாமலை சொன்ன 200 எங்க? இப்போ யார் ஜெயிச்சா? பாஜக தோத்துது, அண்ணாமலை ஜெயிச்சிட்டார். 27 வாங்குறது ஒரு தேசிய கட்சிக்கு பெருமையா? காங்கிரஸோட நாங்கள் 1 சீட்டு தான் கம்மி. அதுவே கேவலம். காங்கிரஸ் க்ஷீணமான கட்சி. எந்த கர்நாடகா தவிர ஒரு 2-3 மாநிலத்தை தவிர எங்கேயும் ஆளாத கட்சி. நீங்கள் 11 வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க. இந்தியாவில் 80-90% மாநிலம் உங்கள் ஆட்சி தான். தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் க்ஷீணமாக போகிறீங்க? 27 ஒரு நம்பரா? பெருமையாது. இப்போ குடும்பப்படி சண்டை நடக்க போகுது. 50 பேரில் 27 சீட்டு கேட்க போகிறாங்க. பாண்டிச்சேரி சண்டை, பாண்டிச்சேரி மாதிரியா போகுது. என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு பாஜக இன்னும் தன்னை தயார்படுத்திக்கிற ஓகே ஒரு ஃபோர்ஸ். பாஜகங்கிறது சாதாரண கட்சி இல்லை. அகில இந்திய மோடி அமித்ஷான்ற பேரெல்லாம் இருக்குது. அண்ணாமலை நல்லா வளர்த்து விட்டார். 25% 20% வளர்த்து விட்டார். 18% வளர்த்து விட்டார். அதை வளர்த்து அதை மேலும் சரி பண்ணி அதை வந்து ஒரு க்ரோத் கொண்டாந்து ஒரு பேட்டர்னில் கொண்டு போய் வளர்த்து விட்டுமே தவிர திருப்பி இந்த வயசானவங்க பிஜேபியில் என்ன பண்ணுறாங்க? ஒரே ஆளுங்களுக்கு கவர்னர் போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, நேஷனல் செக்ரட்டரி போஸ்ட்டு, மந்திரி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, எம்பி போஸ்ட்டு, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கட்சி எப்படி வளரும்? யங்ஸ்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க? யங்ஸ்டர் இல்லையா பிஜேபியில்? எவ்வளோ யங்ஸ்டர் இருக்காங்க. ராமராமிக்குமார் கூட கொடுக்கலாம், அர்ஜுன் சம்பத்து கொடுக்கலாம். இதெல்லாம் மனசில் வச்சு தான் 50-40 கணக்கிட்டாங்க. இப்போ கடைசியில் என்ன போகிறது? பாஜக சார்பில் போராடிய யாருக்குமே சீட்டு இருக்க போகிறது. வெள்ளூர் இப்ராஹிமுக்கே சீட்டு இல்லையா? டெய்லி அரெஸ்ட் ஆகிறார். அவர் நோம்பு திறக்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நமாஸ் பண்ண போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு உழைக்கும் ஆட்களுக்கு கொடுக்காம அப்படி ஏசி ரூமில் உட்காந்துட்டு நல்லா பணம் பண்ணிட்டு 10,000 கோடி 2,000 கோடி 5,000 கோடி பண்ணிட்டு பாஜக பேரை சொல்லி ஊரையை மாற்றி எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு மறுபடியும் சீட்டை கொடுத்து தோற்று போய் ஜெயிக்க போகிறது இல்லை, சீட்டை கொடுத்து தோற்று போகிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் ஏன்னா டெல்லிக்கோ நிதின் நபீனுக்கோ பியூஷ் கோயலுக்கோ ஒரு கேண்டிடேட்டை பார்த்தா ஓ பெரிய ஆள் அப்படின்னு தோணுமே தவிர அவங்க பேக்ரவுண்ட் தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன கோல்மால் பண்ணுறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க, என்ன திருட்டுத்தனம் பண்ணுறாங்க தெரியாது. அமித்ஷாவுக்கு மட்டும் தெரியும். பட் அமித்ஷா வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி எவ்வளோ தான் அவர் பண்ணுவார். அதனால் தமிழ்நாடு பாஜக 27 சீட்டு வாங்கினதுனால பெருமை அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே பெருமை அடைஞ்சு காலர் தூக்கி விட்டு 27 அவமானப்பட்டு தான் நிற்குது. சார் லாஸ்ட் டைம் 20 வாங்கினாங்க சார், இப்போ 27 வாங்கியிருக்காங்க சார். வளர்ச்சி தானே சார்? 25 வாங்கிக்கோங்களேன், அதுவும் வளர்ச்சி தானே. காங்கிரஸ் கம்மியாக
காங்கிரஸோட ஒரு சீட்டு கூட வாங்கியிருந்தாலும் நான் கொஞ்சம் பாராட்டியிருப்பேன். 29 வாங்கியிருந்தா பாராட்டியிருப்பேன். எடப்பாடி வேணுன்ட்டு காங்கிரஸோட நீங்கள் கம்மின்னு காட்டுறதுக்கு 27 கொடுத்துருக்காரு. அதை சைன் பண்ணால் என்ன பெருமை? இது என்ன பெருமை? நோ, இட்ஸ் ராங். ஸோ 27 என்பது ஒரு க்ஷீணமான ஒரு நம்பர். ஓகே, பாமகக்கு 18 கொடுக்கறது தப்பு இல்லைன்னா அவர் பண்ணி காட்டினார். அதுவும் கூட சில பேர் சொல்கிறாங்க அப்பா வேற தனி பையன் வேற, அப்பா பாதி ஓட்டு தூக்கிட்டு போயிடுவார், பையன் பாதி ஓட்டில் இருக்கான்னு. சார் உண்மையாலுமே வந்து பாமக தான் சார் வருத்தப்படணும். அவங்க கட்சி, அவங்க கூட்டணி கடந்த பல வருஷமா கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணியில ரொம்ப கம்மியான நம்பர் இப்போதான் வாங்கியிருக்காங்க. பல முறை அவங்க 20+ வாங்கியிருக்காங்க, இப்போதான் 18 வாங்கியிருக்காங்க. பாமக வரலாற்றுல ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டு தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், அது என்ன காரணம்னா அப்பா மகன் சண்டை, அப்பா மகன் சண்டையை வச்சு கேம் ஆட்டாங்க. ஓகே, இதில் கெயின் பண்ணது யாருன்னா அமமுக தான். 10க்கு கம்மியாக தான் கொடுக்கறதா இருந்தது, 11 வாங்கிட்டாரு. 11 வாங்கிட்டாரு. எடப்பாடியோட ஃப்ரெண்ட்ஷிப்னால ஓகே, இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் அதிமுக தலைமையகத்துக்கு போயிருக்காருன்னா அது ஒரு வரவேற்கத்தக்க மூவ். தினகரனால மேக் ஆர் பிரேக் பண்ண முடியுங்கிறது வாஸ்தவம். ஓகே, ஆனால் 11 சீட்டு தினகரன் வாங்கினது தினகரனுக்கு வெற்றி. ஜாக்பாட் இந்த 3ல் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டது தினகரன் தான். ஓகே, ஆட்சி பிடிச்சி 11 சீட்டு வாங்கிட்டார். ஏங்க 11 எங்க 18 எங்க? பாமக எவ்வளோ பெரிய கட்சி, அமமுக எவ்வளோ பெரிய கட்சி? 27 எங்க 11 எங்க? இது டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா. 3 பெரிய கட்சிகளை 56 இடங்களுக்குள்ள 56 இடங்கள் அடக்கிட்டார். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடப்பாடியுடைய கைதான் ஓங்கி இருக்கு போல. கண்டிப்பா எடப்பாடி ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிருக்காரு. ஜி.கே. வாசன் எவ்வளவு திறமா சொல்றாங்களா? 2ன்னாங்களாம், அவர் 10 கேட்கிறார். கிருஷ்ணசாமிக்கு 3 கேட்டா 2ன்னாங்களாம். சார் 60 கேட்ட பாஜகவே 27க்கு 27 ஜி.கே. வாசனுக்கு எப்படி சார் 10 கொடுப்பாங்க? அவர் கேட்கிறாரு 10 கேட்கிறாரு. நான் நேஷனல் கட்சி அது இதுன்னு கேட்கிறாரு. ஸோ எடப்பாடி எல்லாம் சேர்த்து 60 நமக்கு பார்த்து 170 இடம் போட்டி போடணும்னு பார்க்குறாரு. ஓ, 170 கம்மி அதிமுக போட்டி போடாதுன்ற ஒரு ரூல் வந்துட்டார். சரி, அப்பதான் தோத்துக்கிட்டு போனா கூட 118 வரும். கூட்டணி ஆட்சி கிடையாது. ஓகே, என்ன ஆட்சி தான் நடக்க போகுது. இந்த சிறிய கட்சிகள் எல்லாமே ரெட்டரையில போட்டி போடுவாங்களா இல்ல தாமரையில போட்டி போடுவாங்களா? அதுவே ஒரு பெரிய சிக்கலா இருக்கே சார். சிறிய கட்சிகளை வந்து நாங்க தான் அகாமடேட் பண்ணிருக்கோம், அதனால தாமரையில போட்டி போடணும்னு பாஜக பிரஷர் கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்கே சார். எடப்பாடி அதெல்லாம் முடியாது, ரெட்டையில தான் போட்டி போடணும்னு அவரும் பிரஷர் கொடுப்பதாக ஒரு தகவல். எடப்பாடி என்ன சொல்றாரா, 1, 2 தாமரையில போட்டு போடுங்க. இப்ப அமமுக பாமக பாஜக நீங்க வந்து ரெட்டையில போட்டி போட வைக்க முடியாது, தாமரையிலையும் போட்டி போட வைக்க முடியாது, தாமரையிலையும் போட்டி போட வைக்க முடியாது. தனிச்சின்னம் வச்சிருக்காங்க அவங்க. வாசனும் சைக்கிள் வச்சிருக்காரு. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இவங்க எந்த சிம்பிள் வேணா போட்டி போடுவோம். ஓகே, அதிமுகலையும் போட்டி போடலாம், திமுகலையும் பாஜகலையும் போட்டி போடலாம். ஸோ அது அவங்களோட சாய்ஸுக்கு விட்டுருவாங்க. அந்த 4 சீட்டு மட்டும் ஒன்று தான் எல்லா கேண்டிடேட்டு, நீங்கள் எந்த மணி போட்டு போடுங்கன்னு அவங்க எல்லாம் தாமரைன்னு போடுவாங்க, இல்லை ஏடிஎம்க்கு போகிறான்னு போடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகிறதுன்னா எல்லாம் சேர்த்து ஒரு 60-65க்குள்ளே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. பியூஷ் கோயல் ஈவினிங் நைட் போகிறதுக்கு முன்னாடி சைன் பண்ணிட்டு போகணும்னு பார்க்குறாரு. எனக்கு அடுத்த தகவல் சின்ன கட்சிகளுக்கும் சேர்த்து ஈவினிங்கோட எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபைனலைஸ் ஆகிடும். பிஜேபி, பிஎம்கே, ஏஎம்கே ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா மீதி ½ ஹவரில் சின்ன கட்சியில் முடிச்சிடலாம். ஆளுக்கு ஒன்று முடிச்சிடலாம். கிருஷ்ணசாமி இன்னும் 3க்குள்ள கேட்டிருக்கேன். இல்லை சார், கிருஷ்ணசாமி அலையன்ஸ்குள்ளார இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலையே. அலையன்ஸ்குள்ள வரத்துக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டார். ஓகே, 3 சீட்டு கேட்குறாரு. இவங்க அதுக்கு எதுவும் ஒத்து வரல. 3 கம்மியாக கொடுக்க தயாரி. 10 கேட்ட ஒரு 3 கேட்குறாரு. 3ங்கிறது கிருஷ்ணசாமி கண்டிப்பாக வந்து கொடுக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா தேவேந்திர குல வேளாளோட பெரிய தலைவராக இருக்கார். அவரால் டிஎம்கே பக்கம் போக முடியாது, இது விசிகே இருக்கிறதுனால. இப்போ விசிகே வெளியில் வந்ததுன்னா கிருஷ்ணசாமி டக்குன்னு அந்த பக்கம் போயிடுவார். விசிகேனா வெளியே வர மாதிரியும் தெரியலையே. வரத்துக்கான விசிகேவும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து போட்டி போடுறதா ஒரு என்ன இருக்கிறதா கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு மக்கள் நல கூட்டணி மாதிரி. விசிகான பிடிவாதமாக இருக்குது. இவ்வளோ ஸ்டாலின் சொல்லி கூட கேட்கலன்னா இதுக்கு மேலே என்னதான் ஸ்டாலினால் பண்ண முடியும்னு தெரியல. ஸ்டாலின் ரொம்ப பொறுமையாக இருக்கார், ரொம்ப பொறுமை கடைப்பிடிக்கிறார். கலைஞர் இருந்தால் தூக்கி அழிச்சு போயிட்டே இருப்பார், ஒரே நிமிடத்துக்கு அழிச்சு போயிடுவார். ஆக மொத்தம் இந்த கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு 27 என்பது ஒரு இட்ஸ் அ ட்ராபேக், இட்ஸ் அ இன்சல்ட். ஒரு தேசிய கட்சிக்கு அவமரியாதை. 27 இடங்களில் போட்டி போடுறது தமிழ்நாட்டில் அவமரியாதை.
இந்தியா முழுக்க ஆள்ற ஒரு கட்சி. 27 சீட்டு பாஜகவுக்கு அவமானம். அவமானம். இது பிஎம்கேவும் கம்மி, 18ங்கிறது கம்மி. அமமுக இதில் வெற்றி பெற்றவர் அமமுக. அவர் பையனை அவர் வாங்கிட்டார். அவர் போட்ட போடுவார். ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக டிடிவியை இறக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கிறதா கேள்விப்படுறோம். தேனியில் அந்த கண்டிஷன் தான் ஒத்துட்டு இருக்காராம். நீங்கள் ராஜ்யசபாலாம் அப்புறம் பாருங்க, நீங்கள் முதல்ல ஓபிஎஸ் தோக்கடிங்க சார். ஆனாலும் டிடிவி வந்து நான் போட்டி போட மாட்டேன், அவருக்கு ராஜ்யசபா கொடுத்துருவாங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்களே சார் பிஜேபி. ஏங்க தனியாக போய் நின்று கும்பலில் உக்காந்துட்டு அந்த நேர்காணலில் கேவலப்பட்டு போனார பார்க்கலையா நீங்கள்? ஓபிஎஸ் ஒரு ராஜா மாதிரி அவர் நேர்காணல் நடத்தினார். அவரு எடப்பாடி இன்டர்வியூ பண்ணாங்க. இப்போ கும்பலில் கோவிந்தாவா கையை கட்டிக்கின்னு அவரோட தொகுதியில் சீட்டு கேட்டு ஸ்டாலின் முன்னாடி அசிங்கப்பட்டதை நம்மெல்லாம் பார்த்தோம். அதனால் கண்டிப்பாக அவர் போட்டி போட போகிறார். அவருக்கு எதிராக டிடிவி யாருக்கு ஓபிஎஸ் தோக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையோ, எடப்பாடி நினைக்கிறார். ஆமாம், என்ன நடந்தாலும் ஓபிஎஸ் தோக்கடிக்கணும். அந்த லிஸ்ட்ல வந்து ஓபிஎஸ் மட்டும் கிடையாது, இன்னொருத்தவரும் இருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து செங்கோட்டையன். 2 பேரை எப்படியாவது தோக்கடிக்கணுங்கிற பிளான்ல வந்து எடப்பாடியார் இருக்காரு போல. ஆமாம், எடப்பாடியார் இந்த வாட்டி ஓபிஎஸ் காலி பண்ணணுன்னு இருக்கார். அவர் அரசியல் விட்டே விரட்டணுன்னு இருக்கார். ஏன்னா அந்த அளவு ஒரு பகமை. அது டிடிவி தூபம் போட்டு, அண்ணே நான் தோக்கடிச்சு காட்டுறேன், என்னங்க எங்கள் ஊருங்க, நான் தோக்கடிச்சு காட்டுறேன், சரி ஓகேன்ட்டார். அதனால தான் இப்போ 11 சீட் அவருக்கு. டிடிவி போட்டி போட்டு ஓபிஎஸை தோக்கடிச்சார்னா டிடிவியோட புகழ் பயங்கரமாக ஏறும். ஓகே, ஓபிஎஸ் தோப்பாரா ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவரை ஜெயிக்க வைக்க மாட்டார். ஜென்ம விரோதிகள். ஸ்டாலின் சொல்கிறாங்கிறதுக்கோசரம் தோளில் கை போட்டு போகலாம். ஆனால் 2 பேரும் ஒரே தாய் கழகத்தில் இருந்தவர்கள் தானே சார்? தாய் கழகங்கிறது வேற, எதிரி, ஜென்ம எதிரிகள் 2 பேருமே. தங்க தமிழ்ச்செல்வன் வெளியில் போனதுக்கு காரணமே ஓபிஎஸ் தான். எல்லாரும் தெரியும். அரசியல் பாலபாடம் தெரிஞ்ச அத்தனை பேருக்கு தெரிஞ்ச விஷயம். தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகலேருந்து போனதுக்கு காரணமே ஓபிஎஸ் தான். ஸ்டாலின் அவரை கவனிச்சுக்கணும் கவனிக்கிறார். ஸ்டாலின் இது இந்த தொகுதி மட்டுமா பார்ப்பார். அப்படி போனோடனே ஆளுங்களை கூப்பிட்டு காலி பண்ணிட்டான்னா போச்சு. ஸோ ஓபிஎஸ்க்கு அதிமுகவும் எதிரி, திமுகவும் எதிரி, அமமுகவும் எதிரி, பாஜகவும் எதிரி, அவ்வளோ பேர் எதிரிகள். இந்த எதிரிகளை எப்படி கரை சேர்ந்து மீறி கரை சேர்ந்து வருவார்னு பார்க்கணும். ஓகே சார், அண்ணாமலைக்கும் வந்து தேர்தலில் போட்டி போட போறாரு அப்படிங்கிற செய்திகள் அடிபட்டிருக்கு. நேற்றைக்கு அவர் வீட்டில் ஆதரவாளர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருப்பதாக தகவல். எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற முடிவுக்கு அண்ணாமலை வந்துட்டாரு போல இருக்கே. எப்படியா சட்டமன்றத்துக்கு வந்துடணுங்கிற ஆசை அண்ணாமலை அவர்களுக்கு வந்துருச்சு போல இருக்கே. அண்ணாமலையை வந்து டெல்லி கூப்பிட்டு போடுங்கன்னு சொல்லிச்சோம். அண்ணாமலை சொன்னா விட்டுருங்கன்னாராம். அமித்ஷா சொன்னா நோ, நீங்க போட்டி போடுறீங்க. எந்த தொகுதி? சிங்காநல்லூர் ஆர் கவுண்டம்பாளையம். 2 தொகுதி ஏதாவது ஒன்று கோயம்புத்தூர் இடத்துக்கு போறாரு. அண்ணாமலை 2 தொகுதி குறி வச்சிருக்காரு. 2 தொகுதி. அது வந்து டெல்லி சொன்னதுனால முதல்ல அவர் வேணாம், இஷ்டம் இல்லைன்ற மாதிரி தான் பேசினார். ஓகே, அமித்ஷா சொன்னார் நோ அண்ணாமலை, யூ ஹேவ் டு கண்டெஸ்ட். நீங்கள் எல்லாம் அசம்பிளிக்கு போனால் தான் நடக்கும். அசம்பிளியில் ஒரு டிசிப்ளின் வரணும், உங்களை மறால் இருந்தால் தான் வரும். நீங்கள் தான் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவீங்க, போட்டி போடுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டாராம். அண்ணாமலை பதிலே சொல்லியா, யூ ஆர் கண்டஸ்டிங் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அண்ணாமலை எப்பவுமே சோல்ஜர் மாதிரி, கட்சி கட்டுப்பட்டவர். மோடியும் அமித்ஷாவும் தான் அவருக்கு வந்து 2 கண்கள் மாதிரி. அது மீறி செயல் அவருக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். கட்சி போட்டி போடுன்னு சொன்னால் போட்டி போட்டு ஆகணும். பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போட மாட்டேன்னார். அவருக்கு அவங்களுக்கு கட்சி போட்டி போடுது. ஆனால் ஹார்ட் ஒர்க், ஒன்ஸ் முடிவு பண்ணுறேன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அதில் ஹாஃப் ஹார்ட்டாக இறங்க மாட்டார். இறங்கினா மூழ்க இறங்குவார், மூச்சில் இறங்கிடுவார். பார்லிமெண்ட் தேர்தலில் இறங்கினார், அன்பார்ச்சுனேட்லி தோற்று போனார். இப்போ அசம்பிளிலேயாவது அண்ணாமலை உள்ளே போய் ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மத்திய பாஜக உடனும். ஓகே, மத்திய பாஜக ஒரு 2-3 பேரை மட்டும்தான் நீங்கள் எம்எல்ஏ வரணும்னு விரும்புகிறாங்க. யார் அந்த 2-3 பேர்? அதில் ஒன்று அண்ணாமலை, மீதி 2 பேர் டவுட்டாக இருக்கு. நீங்கள் மீதி 2 பேர் நீங்கள் எதிர்பார்க்காத பேராக இருக்கும். ஓகே, எம்எல்ஏ கிடையாது, எந்த போஸ்டும் கிடையாது, கட்சியில் முகம் தெரியாத. பிரேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சொல்கிறேன். யார் சார் அந்த 2 பேர்? சொல்கிறேன். இல்லை என்னென்னா அந்த மாதிரி அமித்ஷாக்கு வந்து தமிழ்நாடு பாஜக தலைவரோட லீலைகள்லாம் நல்லா தெரியும். ஓகே, அத்தனை பேரோட விவகாரங்கள், லீலைகள், பணம் பண்ணுறது, வியாபாரம், பிஸ்னஸ்ஸு, கல்லா கட்டுறது, கடையாக போய் பணம் வாங்குறது, தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்குறது,
உட்கார வச்சு பணம் வாங்குறது, நிற்க வச்சு பணம் வாங்குறது எல்லாம் அமித்ஷாக்கு தெரியும். ம். ஆனால் அவர் சொல்கிறாராம், இவங்களெல்லாம் கழிச்சு கட்டிட்டு என்னால் கட்சியை நடத்த முடியாது, அவங்கள வச்சு தான் போராடணும். அப்பப்போ மிரட்டி விடுறாரு, அப்பப்போ தப்பு பண்ணாதுன்னு திட்டுறாரு, கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ அதில் சில பேருக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது எம்எல்ஏ சீட்டு, சிலது பொழிஞ்சு போட்டோன்னு கொடுத்துருவார். எப்படி போன பார்லிமெண்ட் தேர்தலில் ஒருத்தங்க வந்து கெஸ்ட் ஹவுஸில் மோடி காலை பிடிச்சிருந்து 1 hour அழுதுருக்காங்க. என்எஸ்ஜிலாம் ஓடி வந்து விரட்டி விட்டாங்களாம், காலை விட மாட்டேன்ட்டாங்களாம். அழுது 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 காலை கட்டிண்டு மோடி ஒழிஞ்சு கொடுக்குறேன் எம்பி கொடுக்குறேன்னு போனோம், எழுந்து போனாங்க. அந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் பாஜகவில் நடந்து நான் பார்த்துருக்கோம். அதனால் என்ன சொல்கிறாங்க, பாஜகவில் திறமையானவர்களுக்கு இம்முறை சீட்டு கிடைப்பது கஷ்டம். காக்கா பிடிக்கிறவன், ஜால்ரா அடிக்கிறவன், பணம் முதல்ல ஜெயிலுக்கு போனவன், திருடன், இந்த மாதிரி பீப்புள் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கட்சிக்காரனே சொல்கிறான். ஓகே, எங்களுக்கு தெரியும் சார், எங்களுக்கெல்லாம் வராது சார் சீட்டு, நாங்களாம் கேட்க போதில்லை சார், நல்லவங்களெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார், எல்லாம் இந்த 10 பசங்க கொடுத்து அவங்க அசம்பிளியில் போய் நாசம் பண்ணுவாங்க. இப்போ காந்தி போகிற பீப்புளெலாம் வந்து ஒரு நேர்மையான மனிதர். அப்போ ஒரு கதர் ஷர்ட்டை போட்டு இப்போ காங்கிரஸில் கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பாஜகவில் செருப்பு போடாமல் போவார், பணமே பண்ண மாட்டார், அவர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவர். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சீட் கொடுக்காம கண்ட படம் பிரித்த ஆளுங்களுக்கெல்லாம் 10 போஸ்ட் வாங்கினவங்களாம் சீட் கொடுத்தாலும் எப்படி கட்சி வளரும்? அந்த லிஸ்ட் நான் விட மாட்டேன். அண்ணாமலை ஒருத்தர், அந்த மற்ற சொல்கிறேன். ஓகே சார், சொல்லுவீங்க நானும் நினைக்கிறேன். அடுத்த நேரங்களில் கூட நீங்கள் வந்து அந்த இது நீங்கள் பிரேக் பண்ணணும். கண்டிப்பாக பிரேக் பண்ணுறேன். ஒரே நைட்டை தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் இணைத்த சரத்குமார் அவர்கள் பாஜக தலைமையின் மேலே கொஞ்சம் மன வருத்தத்தில் இருப்பதாக தெரியுது. ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சாரு, நான் போட்டி போட மாட்டேன், என் மனைவி போட்டி போட மாட்டாங்க, ஆனால் என்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. உண்மையாலுமே பாஜகவுடைய தலைமையின் மீது மன வருத்தத்தில் இருக்காரா? அதே போல பல பேருக்கு வந்து நம்பி வந்த பலருக்கும் சீட் கொடுக்காம பாஜக இருக்காங்களே சார். விலவங்கோடு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் இணைஞ்சாங்க விஜயதாரணி, அவங்களுக்கு பாஜக என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்படின்னு பாஜகக்குள்ளேயே பல அதிருப்தி குறைகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதே சார். சரத்குமார் மட்டும் இல்லை, சரத்குமார், விஜயதாரணி, கஸ்தூரி, குஷ்பு, இவங்க சினிமாக்காரங்களுக்கு யாருமே. அப்புறம் வந்து சார் கஸ்தூரி மேடம்க்கு எம்எல்ஏ ஆசை இருக்கா? கஸ்தூரி கண்டிப்பாக எம்எல்ஏ அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். சரத்குமார் அரசியலுக்கு கொண்டு வந்ததே நான் தான். என்ன சார் சொல்கிறீங்க? 1996 95 ஜூனியர் விகடனில் அவருக்கும் ஜெயலலிதாவுக்கு ஒரு மோதல் வந்ததாக கேள்விப்பட்டேன். அப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஜெயலலிதாவோடையும் சசிகலாவோடையும். ஓகே, அவர் செல்ல பிள்ளை மாதிரி இருந்தார். நான் அவர் இன்டர்வியூ பண்ண சொல்ல மாட்டேன்னார். அப்புறம் விடிச்சு ஓப்பன் பண்ணார், கவர் ஸ்டோரியாக போட்டேன், ஆவேசத்தில் அம்மா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லைன் கொடுத்து ஜெயலலிதாவை பற்றி இவர் தாக்கி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப் அதை 4 பிரிண்ட் பண்ணோம். ஓகே, கலைஞர் ஃபோன் வந்து 4 வீக் போட்டிங்களா அந்த இன்டர்வியூவை? இல்லை, 4 தடவை பிரிண்ட் பண்ணோம், ரீபிரிண்ட் வித்து போய் ஜெயலலிதா படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கலைஞர் கூப்பிட்டார், வா இமீடியட்டாக வா அப்படின்னு போனேன். என்னடா எழுதியிருக்க, உண்மையா பொய்யா, பொய் சொன்னானா உண்மை சொன்னானா? இல்லைப்பா அவன் உண்மையை தான் சொன்னார் சரத்குமார், கூட்டணும் அவனை பார்க்கணுன்னார். சரத்குமார் கூட்டின்னு போனேன். போனோடனே கலைஞரை கலைஞர் சரத்குமாரை கூட்டார். நீ சரத்குமாரை கேளுங்க. ஓகே, சரத்குமார் கூட்டின்னு என்ன சரத், என்ன விஷயம், என்ன சொல்கிறாங்க அந்த அம்மானார். நான் வெளியில் போட்டேன், உட்காரு அப்படின்னார். சரத் எல்லாத்தையும் உணர் கலைஞரை சொன்னார். அப்புறம் வந்து சரி பார்க்கலான்னார். போயிட்டேன். நீ இரு அப்படின்னார். என்ன சொல்கிறேன்னு கேட்டார். சேர்த்துங்க சார்ன்னு. சேர்த்தனை சரி பண்ணுமாயான்னார். இல்லை சார், அவர் நல்ல திறமையானவர், பத்திரிகையாளர், ஆனால் ஒன்றே ராஜ்யசபா கொடுங்கன்னு. என்ன அவரோட நீ கேட்குற, உனக்கு வேணுமான்னு கேட்டேன். எனக்கு இல்லை சார், அவருக்கு தான் சார் கேட்குறேன், நல்லா இங்கிலீஷ் பேசுவார் சார், ஜேர்னலிஸ்டாக இருந்தார் சார்னு. சரி முதல்ல சார் சொல்லு பார்த்து. ஜேர்னலிஸ்டாக இருந்தாரா? தினகரனில் ஒர்க் பண்ணார். ஓ, அவன் அங்கிள் பேப்பர் தானே அது, கந்தசாமி, பெங்களூர்ல இருந்தார், கேபி கந்தசாமி பேப்பர். அப்புறம் வந்து அது கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டார், கலைஞர் கூப்பிட்டார். நீ கேட்ட நியூஸ் நாளைக்கு வருது போ அப்படின்னாரு. என்ன பண்ண, எல்லாம் நாளைக்கு வரும் பார்த்துக்கோ அப்படி தான் பேசுவார். ஓகே, அடுத்த நாள் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார்னு. ஓகே, ஸோ சரத்குமார் அரசியல் வருவதற்கு முதல் காரணம் அடியேன். ஓ, இது புதிய தகவல் சார், புதிய தகவல். ஸோ சரத்குமாருக்கு நியாயம் வழங்கப்படவில்லை என்பது உண்மை. அதான் யாரோ சொன்னாங்க என்கிட்ட, சரத்குமார் கட்சியை கலைக்காம ஒரு டப்பா கட்சி மாதிரி சமத்துவ மக்கள் வச்சுட்டு நான் அதிமுகவோடையும் பாஜகவோடையும் கூட்டணி வரேன்னு சொன்னேன்னா இதே பியூஷ் கோயல் அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு, அமித்ஷா கூட போனாலும் போயிருக்கலாம். ஏன்னா சினிமா நடிகர், கட்சி அவர் கலைச்சா இருப்பாருங்க, அது அவர் பண்ண தப்பு.
நீங்கள் ஒரு உப்மா கட்சியாக இருந்தால் கூட ஒரு 4 சீட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அவரை விட கம்மியான கட்சியெல்லாம் சீட்டு வாங்கியிருக்கு. அவர் சீனியர் கட்சியில், தினகரனுக்கும் சீனியர், அன்புமணிக்கும் கிட்டத்தட்ட சீனியர். ஏன்னா நான் சொல்றது 95 அப்பயே அரசியலில் ஜாயின் பண்ணிட்டார். எம்பியா இருந்திருக்காரு, ராஜ்யசபா எம்பியா இருந்தார், எம்எல்ஏ இருந்திருக்கார், சிறந்த பேச்சாளர். சரி, அது மட்டும் இல்லாம அந்த ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது அவங்களுக்கு பென்ஷன் எல்லாம் கொடுப்பாங்களே, அந்த பென்ஷன் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்த ஒரே அரசியல்வாதி சரத்குமார் மட்டும்தான். பண ஆசை இல்லாதவர், பணத்துக்கோசரம் எதையும் விலை கொடுக்காதவர். இந்திய அரசியல்வாதிகள்லயே எம்பி பென்ஷன் வேண்டாம்னு எழுதி கொடுத்த ஒரே ஆளு சரத்குமார். ஹானஸ்ட் மேன், இன்டெலிஜென்ட். பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன், பயங்கர நாலேஜ். ஒரு அரசு, ஒரு சினிமா நடிகரை விட இந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் மேன் நான் பார்த்ததில்லை. நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் சினிமா நடிகர்களே அப்படி கிராஸ் அப்படி அவர் வந்து நியூயார்க்கில் இந்தியா டே பெரேடில் லீட் பண்ண வச்சாங்க. ஒரே தமிழ் நடிகர், ரஜினிகாந்த் கூட வரல, இவரை இந்தியா டே பெரேடில் லீட் பண்ண, மேயரோடையும் கவர்னரோடையும் லீட் பண்ண வச்சுட்டு கூட்டு. அப்படிப்பட்ட சரத்குமாரை நீங்கள் கேவலப்படுத்தினா யார் மனசு? அவர் கொடுக்க வேண்டிய ஏதாவது ஒன்று கொடுத்தீங்களா? அவர் காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, ஏதாவது காம்பன்சேட் பண்ணீங்களா? அதுவும் பண்ணல. ஒரு வாரிய தலைவர் பதவி கூட, வாரிய தலைவர் பதவி, மதுரையில் இருக்கிற லேடிக்கெல்லாம் தூக்கி சேர்மன் பதவி, யாருக்காலும் போர்ட்ரஸ் சேர்மன் பதவி, போர்ட்ரஸ் கமிட்டி மெம்பர் பதவி, ஒன்றும் இல்லாத எல்லாம் காரில் முன்னாடி பெரிய போர்டை போட்டுக்கின்னு போகிறாங்க. ஏன்னா இது கெடுத்தது கேசவிநாயகம். ஓகே, நாசம் பண்ணது கேசவிநாயகம். இப்போ கேசவிநாயகம் போயிட்டாரு, இப்போ ஏன் கொடுக்கல? அந்த லெகசி தொடருது. ஓகே. ஸோ சரத்குமார் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, அவருக்குன்னு அவர் நாடார் வாக்குகள் இருக்குது, அவருக்குன்னு எல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு ஏற்கப்பட்டது அநீதியான, கண்டிப்பாக அநீதி. இது இவருக்கு மட்டும் இல்லை, விஜயதாரணி ரொம்ப பொறுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டேன், நேற்று ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினாராம் சரத்குமார்ட்ட, ராஜ்யசபா எம்பி அடுத்த எம்பி தரேன், நின்று கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்னு இந்த பக்கம் கூப்பிட்டுருக்காரு. ஓகே, இப்போ சீட் கிடையாது உங்களுக்கு, ஏன்னா கனவு மூடியாச்சு. சரத்குமாரை ஸ்டாலின் கூப்பிட்டு அடுத்த ராஜ்யசபா சீட் உங்களுக்கு ரெடி, இப்போ சீட் கேட்காதீங்க, எம்எல்ஏ சீட் கேட்காதீங்க, நீங்கள் அடுத்த ராஜ்யசபா சீட்டில் கொடுத்துறேன், கேம்பெயின் பண்ணுங்கன்னாராம். அவர் சரத்குமார் பதில் சொல்ல. இப்போவாது தமிழக பாஜக முழிச்சு கொண்டு சரத்குமார், விஜயதாரணி, குஷ்பு, கஸ்தூரி இவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணலன்னா ஒரு கட்சிக்கு வரமாட்டான். மற்ற கட்சியிலேருந்து யாரும் பாஜகவுக்கு வரமாட்டாங்க. நீங்களே உட்காந்து மாரடிக்க வேண்டியதான். இது மத்திய தலைமை பண்ணுற தப்பா, மாநில தலைமை பண்ணுற தப்பாங்க, இதுக்குள்ளே ஆர்கியூ பண்ணிட்டு போவோனா? பாஜகவோட தப்பு, நல்ல தலைவர்களையும் நல்ல மனிதர்களையும் இழந்து கௌதமி எழுந்தீங்க, எழுந்தீங்க, 2 பேரும் ஏடிஎம்கே போயிட்டாங்க. கௌதமி எல்லாம் இன்டெலிஜென்ட் லேடி, பிரில்லியன்ட் இன்ஜினியர், அவங்க இன்ஜினியர் படித்தவங்க, அவங்களெல்லாம் எழுந்துட்டீங்க. ராஜபாளையத்தில் சீட்டு கேட்டாங்க, என்ன தப்பு பண்ணாங்க அந்தம்மா? எங்க ஒரு சீட்டு கேட்குறது தப்பா? உன் நடிகை பாப்புலர் ஃபிகர், உன் நடிகை வேணான்னு சொல்லிடுங்க, நடிகையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு கதை. குஷ்புக்கு சீட் தர மாட்டாங்க. குஷ்புக்கு ஒன்றுமே கிடையாது, சரத்குமார் கிடையாது. நேஷனல் விமன் கமிஷன்ல வைஸ் பிரசிடென்ட்டா போஸ்டிங், அது அத கூட வெளில வந்துட்டாங்க. ஏன் ராஜ்யசபா நாமினேட் எம்பிஏ போடக்கூடாதா குஷ்புவை? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இங்கிலீஷ் ஹிந்தி பேசுவாங்க, இன்டெலிஜென்ட் லேடி, எல்லாமே இன்டெலிஜென்ட் தான். பாஜகவில் சேர்ந்த யாருமே ஒரு சும்மா ஒரு துணை நடிகை இல்லை ஒரு குரூப் டான்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடியவங்க. குஷ்பு இன்டெலிஜென்ட் லேடி, பிரில்லியன்ட் லேடி, அவங்க நாலேஜ் எனக்கு தெரியும். எல்லா சப்ஜெக்டையும் பேசுவாங்க, அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. நீங்கள் பயன்படுத்திக்க தவறிட்டீங்கன்னா அவங்கள சொல்லி தப்பு இல்லை, கட்சி விட்டு போனால் உங்கள் மேலே தான் தப்பு. அவங்க போயிட்டே இருப்பாங்க. காயத்ரி ராமும் கௌதமியும் போனது பெரிய அடி. 2 பேருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க. சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு பதவி இல்லைன்னா ஓப்பனாக போர்டு வச்சுருங்க வெளியில், சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் பதவி கொடுக்க வேண்டாம், கொடுக்க மாட்டோம், நீங்கள் வராதீர்கள் ஒரு போர்டு வைங்க, யாரும் வரமாட்டாங்க. ஏன் கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ணுறீங்கன்னு தான் கேள்வி. சார், அதிமுக கூட்டணியை பற்றி நிறைய பேசிட்டோம், திமுக கூட்டணியை நோக்கி வருவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகன் கூட்டணியை விட்டு வெளில போயிட்டாரு. இன்னும் சிபிஎம்முக்கு செட்டில் பண்ணல, விசிகாவுக்கு செட்டில் பண்ணல, மக்கள் நீதி மையத்துக்கு செட்டில் பண்ணல. என்னதான் சார் திமுக கூட்டணியில் நடந்துகிட்டு இருக்கு? என்ன பிளான்ல இருக்காங்க திமுக?
வேல்முருகன் நல்லா பேசக்கூடியவர். மக்கள் தப்பு பண்ணுறாரு அதெல்லாம் வேறு விஷயம், எல்லா அரசியல்வாதி மாதிரி அத்துமீறலாம் வேறு விஷயம். விசிகேவோட கம்மியாக தான் அத்துமீறார், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல சிறந்த அரசியல்வாதி, நல்லா பேசக்கூடியவர். பண்ருட்டி எம்எல்ஏ அவர்கள், அவர் நெய்வேலி எம்எல்ஏ கேட்குறாராம். நெய்வேலி தொகுதி திமுக சொல்லுது நீங்கள் பண்ருட்டிலே போட்டி போடுங்க. அவர் பண்ருட்லேயே போட்டி போட மாட்டேங்கிறாருன்னா திமுக தோக்கடிக்கணும்னு பயப்படுறாரு. ஓகே, சரி நெய்வேலி போட்டி போடணும்னு கேட்குறாரு. திமுக என்ன நெய்வேலி போட்டி போட்டால் என்எல்சி இருக்குது, நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன், அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா, ஏதாவது தகராறு பண்ணுவாரா, நம்ம தலைவலியாக வந்துடுமோன்னு பயந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நீங்கள் பண்ருட்லேயே போடுங்க பண்ருட்டி முடியாதுன்றார். முதல்ல 3 சீட்டு கேட்டாராம், 2 சீட்டு கேட்டாராம். அப்புறம் இறங்கி வந்து எனக்கு நெய்வேலியாவது கொடுங்க அப்படின்னு கேட்டபோது நெய்வேலி தர முடியாதுன்னு கோச்சின் வந்துட்டார். அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவர் அவர் தனியாகவும் போட்டி போட முடியாது, பாஜகவும் கொள்கை எதிரி, திமுகலையும் போய் சேர முடியாது. வேறு வழி இல்லாமல் பண்ருட்டியே வாங்கிட்டு போனாலும் ஒரு வாய்ப்பு திட்டி வச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் திமுக கொஞ்சம் கடுப்பேற்றிருக்காங்கன்னா பயங்கர கடுப்பேற்றிருக்கு. அதிகாரிகள் ஆட்சி, ஸ்டாலின் ஒன்றுமே பண்ணல, டம்மின்ற மாதிரி பேசிட்டார். ஸோ திமுக பக்கம் அவர் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தேமுதிகவோட ஒரு சீட்டாவது கூட அதிகமாக வேணும், அது 0.5% இருக்கிற கட்சி, நாங்கள் தேசிய கட்சி, ரெகக்னைஸ் கட்சி, பாண்டிச்சேரியில் 2 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்டாலின் சொல்கிறாங்க என்னங்க இப்படி பாண்டிச்சேரியில் 2, தமிழ்நாட்டில் 10, ராஜ்யசபா, நாங்கள் எங்கெங்கே போகிறது, நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்களே இவ்வளோ வருஷமாக கூட இருக்கீங்க, என் மனசை நோகடிக்கிறீங்க. ஸ்டாலின் ரொம்ப உருக்கமாக, ஸ்டாலினும் திருமாவும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. மற்ற வைகோ எல்லாரை விட ஸ்டாலின் மதிக்கிற ஒரு தலைவர் திருமா. என்ன திருமா நீங்களே எப்படி பண்ணலாமான்னு ஸ்டாலின் கேட்டது, இல்லைங்க எங்கள் கட்சிக்காரெலாம் எனக்கு தொந்தரவு பண்ணுறாங்க, ராஜ்யசபா சீட் வேணும் எனக்கு, தேமுதிக அதனால தான் நீங்கள் பிரேமலதா சொன்னாங்கன்னா நான் குறைச்சிக்க தயார். ஏன்னா தேமுதிகவை கம்பேர் பண்ணியே மார்க்சிஸ்ட் கேட்குது. ஓகே, தேமுதிகவை கம்பேர் பண்ணியே விசிகே கேட்குது. மற்றெல்லாம் கட்சியெல்லாம் அடங்கி போச்சு. சிபிஐ, மதிமுக, மக்கள் நீதி மையமும் இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிது. அது ஸ்டாலினுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. மக்கள் நீதியமும் கொடுக்குறத ஏங்க கமலஹாசனே ராஜ்யசபா சீட்டில் திமுக தான் போட்டி போட்டிருக்காரு அஃபிஷியலாக. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் டார்ச் லைட்டில் 10 சீட்டு போடணும்னு கேட்டிங்கன்னா எங்கே போவார்? கொடுக்க மாட்டாங்க. 2க்கு மேலே கிடையாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே, ஆனால் மௌரியா சொல்கிறாராம் எங்கள் கட்சி தேசிய கட்சி, நாங்கள் எங்கள் கட்சி எம்பியை, அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்க எம்பி ஆனதுக்கு காரணம் டிஎம்கே மறந்துட்டாங்க. எங்கள் கட்சி தலைவர் எம்பிங்க, எங்களுக்கு 10 சீட்டு போகணுங்க, டார்ச் லைட்டில் போட்டி போடுவோங்க. துரைமுருகன் சிரிச்சாராம், டார்ச் லைட்டில் பேட்டரி இருக்குதா பாரியான்னு கேட்டாராம். இப்படியே கேட்டாராம், பேட்டரி இல்லாத டார்ச் லைட்டை வச்சு நின்னையா பண்ண பாருங்க, தள்ள 2 தட்டு தட்டுவீங்கன்னு கேட்டாராம். துரைமுருகன் கிண்டல் பண்ணுவார். ஸோ இந்த எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு 2 நாள் கெடு கொடுக்க போகிறார் ஸ்டாலின். கெடு கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, தேமுதிக வேணா ஒரு சீட்டை குறைச்சி ஒரு சீட் அதிகமாக வேணா கொடுக்கலாம் விசிகாவுக்கு. பாண்டிச்சேரிலாம் கிடையாது. பாண்டிச்சேரியில் நாங்களே போட்டி போடுவோமான்னு தெரியல. ஏன்னா பாண்டிச்சேரியில் காங்கிரஸும் போட்டி போடுது, திமுகவும் போட்டி போடுது, இன்னும் முடிப்படல என்ன கூட்டணின்னு. ஸோ இதிலெல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லியிருக்காராம். 2-3 நாளில் பாண்டிச்சேரி திமுக பெரிய சீரியஸாக எடுத்துக்கல போல இருக்கே. சீரியஸாக எடுத்துக்க ஜெகத் ரட்சகன் சிஎம் ஆனவங்க ஒரு கனவுல மதக்கிறார். ஓகே, பாண்டிச்சேரி சிஎம், அடுத்த சிஎம் திமுக நாங்கள் தான் ஓகே அப்படின்ற வரார். வைத்திலிங்க எங்க சொல்கிறார், என்னங்க எங்கே தள்ளியே கை வைக்கிறீங்களே, அடுத்த தீமெடுத்து நான் வரலான்னு பார்க்குறேன் காங்கிரஸ்லேருந்து, எந்தெல்லாம் கை வைக்கிறீங்களே, நாங்கள் வேடிக்கை ஆகுது அவர் கத்துறாரு. ஓகே, ஏன்னா அடுத்த டேர்ன் பிரகாரம் காங்கிரஸ் வந்ததுன்னா வைத்திலிங்க தான் முதலமைச்சர்னு டெல்லி சொல்லிடுச்சு. நாராயணசாமிக்கு சீட்டை எம்எல்ஏ சீட்டே கிடையாதுன்ட்டாங்க. வைத்திலிங்க தான் அடுத்த சிஎம்னு அனௌன்ஸ் பண்ணல, பட் அவங்க தான் முடிவு பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் அடுத்த சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இந்த கூட்டணி கணக்குகள்லாம் முதல்ல பாண்டிச்சேரி இப்போ ஆட்சி, இப்போ நாமினேஷன் ஆரம்பிச்சாச்சு, முடிய போகுது. இப்போ இன்னும் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் ஸ்டாலின் சொன்னாராம் பாண்டிச்சேரியெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு கூட ஒன்று போட்டு தரேன், விசிகே வாங்கன்னு இருக்கார். கம்யூனிஸ்ட் அப்படி சுற்றி கத்தி பார்த்து கொடி கிடி பிடிச்சிக்கிட்டு சென்ட்ரல் கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த கமிட்டிலாம் போட்டு கடைசி ஸ்டாலின் சொன்ன வச்சு கேட்டு நிற்கும். ஸோ திமுக கூட்டணி ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும், அதிமுக கூட்டணி ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும். கொஞ்சம் போராட்டம் நடக்கும். காங்கிரஸில் தான் இப்போ போராட்டம் வெடிக்க போகுது. அந்த 28 சீட் யாருக்குன்னு ஒரு 280 பேர் நிற்கிறாங்க லைனில். 28 சீட்டுக்கா? 28 சீட்டு 250 பேர் நிற்கிறாங்க. 28,000 பேர் கூட ஆச்சரியத்துக்கு இல்லை.
அது ஒரு வேட்சி கிழிப்பு சண்டை 28,000 பேர் காங்கிரஸ்ல இருக்காங்களா? இருக்காங்கன்னு தெரில. எல்லாரும் இப்போ எல்லாரும் சீட்டு கேட்டு இருக்கிறாங்க. அப்பா புள்ள சீட்டு கேட்குறாங்க. ஓ. வேடிக்கை. அப்பா புள்ள. அவங்க டெல்லி சொல்லிச்சான் ஒன்று அப்பா இல்லை புள்ள, 2 பேர் கிடையாதுன்னு. பட் அந்த வாரிசு அரசியல் தொடருமான காங்கிரஸ் தொடர்ந்துட்டு வருது. அந்த ஒரு வேடிக்கையை நம்ம பார்க்க போகிறோம். அவன் பற்றி இந்த வாரத்துக்குள்ளே திமுக அதிமுக கொண்டு செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.